ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்கிறேன்னா முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் மரத்தில் உடைச்சது. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேட்டேன், அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. நம்ம கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது நேற்று வாங்கிட்டு வந்தது. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் காய வச்சேன். லைட்டாக பாருங்கள், இந்த அளவு நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதை பொடி பண்ணலாம். முருங்கைக்கீரை பொடி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக, எல்லாத்துக்கும் முடி கொட்டுறதுலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை குச்சி இல்லாமல் பெரிய பெரிய குச்சிலாம் லைட்டாக நம்ம அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. அதனால் பெரிய பெரிய குச்சிலாம் லைட்டாக குச்சி இருக்கிறத மட்டும் பொறுக்கிட்டு இது இப்போ நம்ம லைட்டாக இது நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். இட்லி தோசைலாம் சூப்பராக இருக்கும். இது அள்ளி வச்சிடலாம். நம்ம காய வச்சதெல்லாம் அது இப்போ வீட்டுள்ளே காய வச்சது, வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டுள்ள காய வச்சது வானலில் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அப்படியே கை வச்சோடனே அப்படியே இப்படி பொறுன்னு பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கணும். தேவையான பொருள் பாருங்கள், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், புளி கொஞ்சம், வரமிளகாய் எல்லாத்தையும் வறுத்து நான் ஆற வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். தோலோடு வறுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜாரை மாற்றி அரைச்சிடணும். அரைச்சிட்டு மாவு சலிக்கிற சலில் லைட்டாக சலிச்சிங்கன்னா இந்த மாதிரி திப்பி வரும் பாருங்கள். இந்த மாதிரி திப்பி லைட்டாக வரும். அதை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நம்ம என்ன ஜலிச்சிக்கலாம். நான் ஜலிச்சிருக்கேன். இப்போ நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, வரமிளகாலாம் வறுத்துக்கலாம். அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி கொஞ்சம் குறையாக அரைச்சிக்கணும். அரைச்ச கடலப்பருப்பு, மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் கொட்டி இந்த கருவேப்பிலை, கடலப்பருப்பு, வரமிளகாய், பூண்டுலாம் அரைச்சிலாம் எடுத்து இந்த முருங்கை பொடியில் நம்ம அரைச்சி வச்ச முருங்கை பொடியில் போட்டு கலந்துக்கணும். கலந்துட்டு இது நம்ம தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் தோசை நம்ம ஊற்றிட்டு மேலே இந்த பொடியை நம்ம அப்படியே தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தை வடிச்சிட்டு அப்படியே நெய் விட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது முருங்கை பொடி. நம்ம எப்பயுமே முருங்கை கிடைக்கல, சரி சமைக்க முடியாது அப்படின்னு பட்சத்தில் நம்ம இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாய், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.